ஆத்தா என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி திட்டு வாங்கினுங்கிறீங்க நேரம் சொல் பேச்சு கேட்க குச்சி குச்சி ஒன்று வச்சுக்கோங்க மம்மி நல்லா ஆயிடும் தாய் பாசம் ஜாஸ்தி காமிச்சா இன்னும் சரியாயிட்டு வந்து நேத்தான தாய் மடியில 2 நிமிஷம் படுத்துனா சரியாயிட்டு தாய் மிஸ்ஸிங் நேத்து இருக்குல்ல வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உடம்பு முடியல கலன்னு இருந்த பையனை ஒரேடியா படுக்க வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க படுக்க வச்சோம். நீங்க இல்ல நானே தான் படுத்தேன். 2 நாள் ரெஸ்டே இல்ல. ஊருக்கு போயிட்டு வந்தோம். 2 நாள் நல்லா தான் இந்த ஆஃபீஸ் போயிட்டோம். இமிடியேட்டா வந்தோம் ஆஃபீஸ் போயிட்டு வந்து நேத்து ஒரு மாதிரி நேத்து நைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட் வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. காலையில திருப்பி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. விட்டு விட்டு அடிக்குது ஜுரம். காஃப் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இருமல் சளி காஃப் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனர்ஜி இல்லை பாடியில, சாட முடியல, டயரியா வர நைட்டெல்லாம் எல்லாமே ஒரே டைம் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு என்னன்னே தெரியல. ஹீட்டு டயர்டு எல்லாம் சேர்ந்து அடிச்சிருச்சு. நம்ம ஒரு கிளைமேட் கொஞ்சம் பயங்கரமா இருக்குது. எங்க ஹாஸ்பிட்டலா? ஆமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு 2 ஊசி குத்திட்டு வாங்க. ஆனா பாவ ஃப்ரெண்ட்ஸ் மோனா நைட்டெல்லாம் எனக்கு கூட இருந்து பார்த்துக்கிச்சு. காலைல கூட சொன்னோம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி படுக்க வச்சுட்டு மாத்திரை கொடுத்துட்டு பார்த்துக்கிச்சு. இப்போ வந்து என்னாலே முடியாத கீழே வந்துட்டு கொண்டு போனோம் முடியல. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊசி போடுங்க, டேப்லெட் வாங்கி போடுங்க. நேற்று நான் மத்தியானத்துலேருந்து நான் சொன்னேன் ஊசி போடுங்க ஊசி போடுங்க அப்படின்னு. வேணாம் வேணாம் அப்படின்ட்டு பொங்க வாயாலே வந்துச்சா. ஆமா ஆமா ஓகே சரிப்பா. ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க. டாடி கூட தான் போனோம். டாடி வந்தோடனே கிளம்பிடுங்க. என்னால நடக்க முடியல. பொத்து நுழைந்தீங்களே மேல. எனர்ஜி ட்ரெயின் ஃபுல்லா. என்னால ஏஞ்சிக்க முடியல. சீக்கிரம் கியூர் ஆகணும். எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ் வேண்டிப்பாங்க. Take away. ஏன் உட்கார்ந்து குடிங்க. இதுதான் கொண்டு போயிடுது எனர்ஜி. இன்னொரு 3 வாங்கி வைக்கிறேன். எலக்ட்ரோலைட் வந்து என்ன இதுக்கு தானே எனர்ஜிக்கு. பட் இருமல் இருக்கு அவங்க சொன்ன மாதிரி. சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. இறங்காது. பை பை. பார்த்து பத்திரம். பாவம் என் குழந்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பாவக்காய் ப்ளஸ் வந்து கீரை தான் வந்து செய்கிறாங்க வீட்டில். நானும் வந்து அப்படியே லைட்டாக செய்வேன். ஸோ வந்துட்டு பாவம் அவருக்கு ரொம்பவே முடியல உடம்பு. நேற்று நைட்லேருந்து ரொம்ப முடியல. ஆக்சுவலாக சொன்னோம் அந்த மாதிரி வந்து போகலாம் ஹாஸ்பிட்டல் போகலாம் ஊசி போட்டுக்கிறதுக்குன்னு. கேட்கவே இல்லை. இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நான் தொட்டு பார்க்கும்போது பரவாயில்லையா இருந்தார். பட் கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப ஃபீவர் வந்துடுச்சு. சரி வேறு வழி இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் இப்போ போயிருக்காரு. வந்தோடனே பார்ப்போம் எப்படி என்ன சொல்லியிருக்காங்க எது சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். வந்துட்டாங்க போய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இட்லி கொடுத்துட்டோம் நம்ம அவருக்கு. டாக்டர் வந்து இட்லி தான் சாப்பிட்ணும், சக்கரை வச்சு சாப்பிட்ணும், ஆனால் இறங்காது இல்லை. அதனால சட்னியே கொடுத்துட்டோம். இன்ஜெக்ஷன் அவரே வேணும்னு சொல்லி போட்டு வந்தது. அதான் ஃபண்டு. எனக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் வயிற்றுல போடக்கூடாது ஆக்சுவலா. அவர் இமிடியேட்டா போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு சரியில்லை. ஆனால் இன்னைக்கு வந்து மம்மி எனக்கு வந்து கீரை குழம்பு செய்கிறாங்களாம்.
சாட்டர்டேஸ் ஆனால் எங்கள் வீட்டில் கீரை குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஆமாம் நீ புடு குடுன்னு ஓடிடுற புருஷனை நானும் மன ஆமாம் போய் படுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தாம்மா இதுக்கு தக்காளி இல்லை எவ்வளோ நேரம் போய் தக்காளி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தா 1 மணி நேரமா டோர் கிட்ட இருந்து பாத்துக்கிறோம் வந்துரும் வந்துருங்குது. அட்லீஸ்ட் நான் பக்கத்து வீட்டுல தான் பண்ணேன். நான் பக்கத்து வீட்டுல போயிட்டு ஒரு விஷயம் வாங்கிட்டு கொடுத்துட்டு நீ என்ன பண்ணலாம் போற செட்டில் ஆயிடுறாங்க. அப்படியே உட்காந்துட்டு பேசலாம். இவங்க வந்து தக்காளி வரலன்னு சரி டாடியே வாங்குறது போனாரு அவரை காணோம். அதனால தான் டென்ஷன் ஆயிட்டாங்க எங்களா இங்க தக்காளி வர மாட்டேங்குது. குலோப் ஜாமுன் பேசுகிறாங்க குலோப் ஜாமுன் மாவு. நாளைக்கு எல்லாருமே ஊருக்கு போறதுனால எல்லாரும் தட்டபோட ப்ரிப்பரேஷன்ஸ். எங்க சொந்த ஊருக்கு போறோம் எல்லாரும். நான் இல்ல நானும் மோனாவும் டவுட் தான் போறது. எனக்கு உடம்பு முடியல பிளஸ் வேலை இருக்கு தெரியல என்ன பிளான் ஏது பிளான். ஆனா மம்மி டாடி எல்லாம் போவாங்க. நீங்க பாப்பீங்க செம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடக்கும். குக்கிங் எல்லாம் நீங்க மோனா ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் பாப்பீங்க. இப்போ நாளைக்கு போறதுக்கு இப்பயே ஜாமுன் ரெடி ஆயிடுது பாருங்க. ஜாமுன் மாவு குலாப் ஜாமுன் தானே ஜாமுன் தான். இப்போ எப்படி இருக்கா உங்களுக்கு ஹெல்த்? முடியலையா? மூச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? விட்டு சில்லுன்னு ஆயிடுச்சா? சாரி டயர்ட்னஸ். இப்போ 10 எனக்கு கொஞ்சம் மாத்திரை கன்ஃபியூஷன் ஆகுது. காமிங்க. என்னன்னே புரியல. 3 நாள் ஆகுது. நான் அவர் சொல்லிட்டு வரோம் உனக்கு இன்னைக்கு நாளைக்கு தான் மாத்திரை கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் டேடிக்கு தான் கிளியராக தெரியும். அவர் தான் கேட்டிருந்தாரு. எனக்கே புரியல என்னான்ட்டு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே 2 போட்டிருக்கோம் பாரு. இது வந்து மத்தியானம் நைட்டுக்கு போல காலையிலத்துக்கு இது போட்டேன். இது 2 போட்டு சொன்னாங்க. நாளைக்கு 3 வேலை போலாது. இன்னைக்கு இல்லை ஆல்ரெடி 1 இது 2 போட்டல. இதுல 1 மத்தியானம் அதுல 1 நைட்டுக்கு. நாடா அத்தா சொல்லிங்கிற தூரமா வந்துச்சுன்னா கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். இது போடுங்க. சண்டை போட்டு இருந்தீங்க 2 பேரும். நான் பண்றேன். அவருக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது. போய் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்தாங்க. அப்பயும் ஃபீவர் குறையில. சரி ஓகே சாப்பிட்டு டேப்லெட் கொடுக்கலாம் அப்படின்னு வந்துக்கிறேன். ஸோ பண்டா சாப்பிட்றாரு. வேற எதுவும் அவருக்கு இறங்கலை. குரங்கு வராது. அந்த வழி பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இப்படி வர வாய்ஸ்லேயே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி காலைல இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். காலைல இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. மாத்திரை போட்டேன். படுத்த தூங்கினேன். வேற எந்த வேலையும் இல்லை. ஒரு படுத்துன்னு தூங்கிட்டாங்கிறேன். இறங்க மாட்டேங்குதே ஜுரம். அட்மிட் தான் போல. தெரில டயர்டாகுது. டயர்டாகுதுன்னா குளுக்கோஸ் போட்டு விட்ருவாங்க. ட்ரிப்ஸ் போட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஆகாது அப்படிதான் அவர் சொன்னாரு. உனக்கு ஆகல தெரில. சரி ஓகே சாப்பிடுங்க. நான் மோனா வந்து தூரமா எல்லாம் சொல்லுங்க. கொரோனா இருக்கு. இல்ல கொரோனாவோ இல்ல கோல்டெல்லாம் சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே ப்ரோ சாப்பிடுங்க ப்ரோ. வேணாம் நான் என்னோட போட்டோம் யாருக்கும் வருவானா தான் அப்படிலாம் சொல்லுங்க. வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படும். என்னாலே முடியல. இது என்ன நோவுன்னு தெரியல. ஃபீவர் தான். என்ன நோவு? வேற தாய்லாந்துல என்ன அடுத்து வந்துட்டாங்க. தாய்லாந்துலாம் ஒன்றும் இல்லை.
தண்ணி தான் பிரச்சனை. இதனால்தான் நான் தண்ணியே குடிக்கிறது இல்லை. கரெக்டா? தண்ணி குடிக்கலன்னா கூட போயிடுதல்ல கிட்னிக்கு. தண்ணி குடிக்கணும். நான் வீட்டு தண்ணி தவிர நான் வேற எங்கேயும் குடிக்க மாட்டேன். நாங்கள் தண்ணி பஞ்சம். தண்ணி இல்லை. டாக்டர் சொன்னாரு நீங்களே போயிருக்கலாமே, ஏன் இந்த டைம் போனீங்க? மழை டைமிங்கு, நவம்பர் டைம்ல போயிருக்கணும் நீங்க. ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குமே, அங்கே நிறைய இந்தியன் ஃபுட் இருக்கும் அப்படின்னு. நாங்கள் இல்லை டாக்டர், நான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம், நான் தெரியல, நீங்களே போனால் உங்களுக்கு இன்னும் கம்மியாகும், இது மூலியமா போனீங்கன்னா கஷ்டம் அப்படின்னு இருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு ஏதோ ஒரு கடிக்கு போயிட்டு வர ஷாரன் கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி மறுபடியும் லெஃப்ட் சைட்ல மூக்கு குத்தி போட்டுன்னு வந்துங்குது. கன் ஷாட் ஆயுது. இதெல்லாம் ஓகே, ஃபர்ஸ்ட் டே எல்லாம் சூப்பரா இருக்கும். 2 நாள் வந்து நீயே புடுங்கி போட்டுருவ. இல்ல போட மாட்டேன், இந்த வாட்டி கையே வைக்க மாட்டேன். மருந்து குத்துக்குறாங்க, அவரே மருந்து குத்தாரு. அவரே மறந்துட்டாரா? அவரை மருந்து மருந்து ஓகே ஓகே குத்தாரு. ஓகே, இந்த மெடிசன் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு விஷயம் சொல்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரைட்ல குத்தின்னு பாருங்க, அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு இது லெஃப்ட்ல குத்தின்னு வந்துக்குது, எனக்கு தெரியல. உங்களுக்கு நீங்க என்ன உங்க ஒப்பீனியன் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ரைட்ல தான் பிடிச்சிருந்துச்சு, லுக் நல்லா இருந்துச்சு. இப்ப லெஃப்ட் அதுவும் இந்த ஒரு சின்ன மூக்குக்கு இவ்வளவு பேர் குத்துனவரே சொல்றாரு சின்ன மூக்குமா. ஆமா சின்ன மூக்கு கலாய்ச்சி விட்டுட்டு அமைச்சுக்கிறாரு. இல்ல கலாய்க்கல, சொல்றாரு சின்ன மூக்கு உங்களுக்கு அப்படின்னு. மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுவீங்களே, இவ்வளவு பேர் மூக்கு இது தேவையா உங்களுக்கு? ரெண்டாவது நான் சொன்ன டிசைன் வேற, நானும் ஷிலும் இது ஏன் இவ்வளவு பெருசா போட்டுங்கிற செட்டே ஆகல உனக்கு. நான் சொன்ன டிசைனே வேற, அது இத்தனோடு தான் இருக்கும் சரியா. ஆனா அவர் தப்பா இது குத்திட்டாரு. ஆக்சுவலி ஏன்னா இது சும்மா டெம்பரரி. அது ஓகே ஓகே. அப்ப நம்ம உனக்கு வாங்கணுமே அதை போட்டுரு, அது போட்டுக்கோ. இல்ல இல்ல அது கியூர் ஆயிட்ட பிறகு கியூர் ஆகும், நான் சரின்னு விட்டேன். நமக்கு தேவை பார்க்கலாம், மறுபடியும் அது ஃபர்ஸ்ட் ஆகும், மறுபடியும் எல்லாமே ஆகும். அவர் வந்து இந்த மருந்து போட சொன்னாரு. மருந்து எங்க இந்த மருந்து வந்து போட்டு சொன்னாரு. இந்த வாட்டி நான் பஸ் ஆனாலும் சரி எடுக்க. ரெண்டாவது என்ன தெரியுமா, நம்ம வாங்கிந்து வந்து நல்ல உள்ள போயிடும், இது வந்து போவாது, இது மேலேயே தான் இருக்கும். ஏன்னா இது பெருசு பெருசு, அதனால சரி, அதனால தான் விட்டேன் நானே. சரி ஓகே அப்படின்னு. ஆனா எனக்கு என்ன டப்புன்னு குபீரன் பைண்டர் நான் பார்த்தோம். ஏன்னா இது இவ்வளவு பெருசா ஏதோ போட்டுன்னு வந்துக்குது, எனக்கு பெருசால அவனுக்கு செட்டே ஆகாது. எனக்கு என்ன ரைட் சைட்ல இருந்தா ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா இருக்கு தான் சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. மறுபடியும் போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட்ல இருந்துச்சு, எனக்கு ரைட்ல ரொம்ப பிடிச்சிச்சு. பட் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் ரைட்ல குத்துன, ரைட்ல குத்துறதோட லெஃப்ட்ல குத்து அப்படின்னா. நானும் பார்த்தேன், எல்லாருமே சொன்னவங்களும் சரி லெஃப்ட்ல சொன்னாங்க. சோ எங்க ரிலேஷன்ல ஆன்ட்டியா இருக்கட்டும் சரி, ஃப்ரெண்ட் ஆன்ட்டியா சரி, எல்லாருமே லெஃப்ட்ல தான் குத்திருக்காங்க. இல்ல கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் லெஃப்ட் தான் கேட்டிருந்தாங்க, லெஃப்ட் தான் சொன்னாங்க. சரி ஓகே. மம்மியும் நானும் மம்மி ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சோன்னா, ஏன் நம்ம லெஃப்ட்ல குத்தி ஒருவேளை நல்லா இல்லைன்னா அதையும் எடுக்கிற மாதிரி ஆயிடும், ஆனா ரைட்லயே குத்திக்கலாம் அப்படின்னு தான். ஆக்சுவலா நான் நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி தான் குத்தலாம் அப்படின்னு நினைச்சு. இந்த ஷீலு என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா, சிரஞ்ச் யூஸ் பண்ணுங்க, சிரஞ்சில் குத்துவாங்க, அது இன்னும் நல்லா இருக்கும், வலிக்காது அப்படின்னா. சரி நம்ம நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வாரம் எப்பயாவது போய் குத்திக்கலாம். ஏன் இப்போ கடை போய் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லாம கூட நான் போனேன், அந்த கடை வழியா தான் போனேன். ஒருத்தர் டப்புன்னு குத்தின்னு இருந்தாரு, பார்த்தேன். சரி அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த எப்படி குத்தணும்ன்ற ஐடியா இருந்துச்சு. அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் பொத்துக்கு இப்பவே குத்திக்கலாமா மம்மி கேட்டேன். மம்மி குத்தவா அப்படின்னா, சரிம்மா குத்துறதா இருந்தா லெஃப்ட்ல குத்து, ரைட் வேண்டாம் லெஃப்ட்லயே குத்து பாத்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி டப்புன்னு ஒண்ணு அடிச்சுட்டேன். ஓகே அப்படின்னு அடிச்சேன். அங்கதான் ஷீலுக்கும் காது குத்துனாங்களாம். வலிக்காது அண்ணி, எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னா. சரி போவோம் அப்படின்னா. ஆனா நிஜமா சுத்தமா வலி இல்லை, இதுக்கு வலிச்சது இல்ல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வலியே இல்லை. அவர் வந்து வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னாரு. நான் எதுவுமே பேச சைலண்டா காமிச்சிட்டு நின்று இருந்தேன். நல்லா அதை வச்சுட்டு திருப்பி கேட்டேன் வாட்ஸ் யுவர் நேம். நான் மோனா டப்புன்னு அடிச்சாரு. அடிச்சது கூட எனக்கு தெரியல, லைட்டா அப்படியே இப்படி கடிச்ச மாதிரி இருந்துச்சு. கன் ஷாட். ஆனா எனக்கு இங்க குத்துனாங்க, சரியான வலி எடுத்துக்குச்சு. இப்ப கூட வலி. ஹியூமன்ஸ்னா எங்க போவாங்க, நீ சுத்தி காது ஃபுல்லா சுத்தி மூக்குல இன்னும் நீ வந்து இங்கதான் குருவத்துல போடு, நெக்ஸ்ட் அங்கதான் போடும். இங்க குத்தணும்னு ஆசை, ஆனா தைரியம் கிடையாது. ஆனா அங்க போட்டுக்கோ ஜான், அந்த பக்கம் கிளின்டன் போட்டுக்கோ. ஜான் கிளின்டன் போட்டுக்கிறாங்க. இங்க 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 ஜான், இங்க கிளின்டன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து சொல்லுங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. நல்லா இருக்கா? பெருசாதான் இருக்கும், நானே சொல்றேன். பெருசாதான் குத்துனா பிளஸ் இது வந்து மூக்குக்குள்ள போகாது. எப்படி இருந்தா பஸ் ஃபார்ம் ஆகும் ஓகே, பட் மூக்குள்ள போகாது.
அதனால அதை விட்டுட்டு ஃபேஸ்க்கு சூட் ஆகுதா எப்படி ஏதுன்றது வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. காலைல ரொம்ப இதுவாக இருந்தார். நான் வந்து ஒரு 1/2 an hour இருக்கும். இருமல் பெருசாக எதுவும் இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல இப்போ. இல்லை இப்போ ஓகே. இன்ஜெக்ஷன் போட்டு த்ரோட்டு காலி, த்ரோட் தான் வாய்ஸ் தான் காலி போயிடுச்சு. பரவாயில்ல, அது போனால் போயிட்டு ஆனால் கொஞ்சம் பெட்டர் இப்போ. ஆமாம், நான் தொட்டு பார்த்தேன், அவ்வளோ ஒன்றும் ஹீட் இல்லை. திருப்பி நைட்டு வந்து டாக்டர் கொடுத்த மாத்திரையும் அப்புறமா கரெக்டா. எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம காஞ்சரிங் படம் பார்த்துட்டு வந்தோம்ல, அன்னையிலேருந்து அவன் சாஞ்சினே இருக்கான். சரியா, அவன் திரும்பியே இருக்கான். ஏன் அங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன், நான் இதெல்லாம் குப்பையில போடுன்னு சொல்வேன். தேவையே சின்ன குழந்தை மாதிரி எல்லாமே எடுத்து மண்டை மேல அப்பப்போ உழுது தூங்கும் போதும் எனக்கு உழாதது உங்களுக்கு உழுதா அப்படின்னா உங்களதான் பேய் அட்ராக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இவ்வளவு பெரிய பேயே மேய்க்கிறானா? இதெல்லாம் ஒரு பேயா? போ, எப்ப பார்த்தாலும் பேய் கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாரும் படுக்க போறோம். நாளைக்கு வந்து கொஞ்சம் எல்லாரும் வந்து ஃபீஸ்ட்டுக்கெல்லாம் கிளம்புறாங்க. ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ நாங்கள் போவோமான்னு தெரில, அது வந்து பார்ப்போம். நாளைக்கு எப்படி இவருக்கு ஹெல்த் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.